தீபாவளி திருநாள் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது குறித்த செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? மும்தாஜ், அதாவது நான் இங்கு நின்று கொண்டிருக்கிற இடமானது புதுச்சேரியுடைய மத்திய பகுதியான காந்தி சாலையாகும். காந்தி சாலை நேரு வீதி சந்திப்பு இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதாவது சென்னைக்கு அடுத்த மிகப்பெரிய நகரம் என்று பார்க்கும்போது அது புதுச்சேரி ஆகும். தீபாவளிக்கு இன்னும் ஒரு தினங்களே இருக்கின்ற நிலையிலே புதுச்சேரி இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களும் களை கட்ட துவங்கியிருக்கின்றன. இறுதிக்கட்டமாக பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் சாலைகளில் கூட்டம் அதிகரித்திருக்கின்றன. இதன் காரணமாக புதுச்சேரியுடைய பல்வேறு சாலைகளில் கூட்டம் அதிகரித்திருந்தாலும் குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்தி சாலை மற்றும் நேரு வீதியிலே கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியிலே ஏராளமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்லப்போனால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இந்த நேரு வீதியில் இருக்கக்கூடிய பெரிய கடை காவல் நிலையத்திலிருந்து அந்த கண்காணிப்பு கேமரா மூலம் அதை கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் அதாவது இங்கு பொருட்களை வாங்க வருபவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் விதமாகவும், மேலும் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் அவர்கள் பொதுமக்கள் செல்லும் விதமாகவும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் இந்த 2 சாலைகள் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியுடைய பல்வேறு சாலைகளிலும் அதிகமான கூட்டம் இருக்கின்றன. மேலும் அதாவது புதுச்சேரியை பொறுத்தவரை வார இறுதி நாட்கள் என்பதனால் ஏராளமான சுற்றுலாவினர் வருவார்கள். அதுவும் தீபாவளி பண்டிகை ஒட்டியான இந்த விடுதலை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாவினர் வந்திருக்கின்றார்கள். அந்த சுற்றுலா பயணிகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. வணிக நிறுவனம் அனைத்திலும் அதாவது பொதுமக்கள் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து அதாவது ஒரே தினங்கள் இருக்கின்றன தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் வாங்குவது மற்றும் இனிப்புகள் வாங்குவது மற்றும் மளிகை கடைகள், காய்கறி கடை ஆகியவற்றில் அதிக அளவு கூட்டம் இருக்கின்றன. தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு வருகின்றது. மும்தாஜ், ரஹ்மான், மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் காவல்துறையினர் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை பொதுமக்களிடம் வழங்கியுள்ளனர்? கண்டிப்பாக அதாவது கூட்டம் அதிகரிக்கின்ற நிலையில் அதாவது இந்த பகுதியில் திருடர்கள் பயம் இருக்கும். அதாவது செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு அது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கும். ஆகவே தாங்கள் செல்லக்கூடிய அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை கவனமாக எடுத்து செல்ல முடியும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டம் அதிகம் நெருக்கமான இடங்களிலே அதாவது அந்த பட்டாசு போன்ற பொருட்களை எடுத்து செல்லும் போது அவர்கள் பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் தெரிவிக்கிறார்கள். மேலும் தாங்கள் எடுத்து வரக்கூடிய அந்த அணிகலன்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். போலீசார் மட்டுமல்லாமல் ரகசிய போலீசாரும் ஏராளமான போலீசாரும் இந்த பகுதியிலே தொடர்ந்து கண்காணிப்பு ஈடுபட்டுகிறார்கள். மேலும் இவர்களுக்கு உதவியாக மாணவர் படையினரும் அந்த பணியில் ஈடுபட்டு அவர்களுக்கு ஏராளமான பாதுகாப்பு செய்து வருகின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் அதாவது ஜவுளிக்கடை முதல் நகைக்கடை வரை இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களுடைய கிளைகள் இந்த 2 தெருவில் மட்டுமே இருக்கின்றன. இதன் காரணமாக இந்த பகுதியிலே பொருட்கள் வாங்குவதற்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கு இந்த பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்திலிருந்து பேருந்து நிலையம் செல்வதற்கு தேவையான ஆட்டோ, டெம்போ உள்ளிட்ட வசதிகளை போக்குவரத்து போலீசார் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வசதியாக இந்த பகுதியிலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு அவர்கள் பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றால் ஆட்டோ, டெம்போ வழியாக செல்ல வேண்டும். ஆகவே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போக்குவரத்து காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தி வருகின்றார்கள்.